ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். 2 ப்ராடக்ட் நான் ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன். அத பத்தின ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் அமேசான்ல வாங்கின இந்த காம்போ குக்கர் ஆஃபர். இது நான் வாங்கும்போது ரூ. 1050 இருந்தது. இப்ப கொஞ்சம் ரூ. 95 ரேட் கூடிருச்சு. அமேசான்ல வாங்கின பிஜின் குக்கர் ஒன்னு 2 லிட்டர், இன்னொன்னு 3 லிட்டர். ஒரே லிட்டு நம்ம ஹாக்கின்ஸ் டைப்ல உள்ள விட்டு மூடுற மாதிரி இருக்குது. நான் இதை 20 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ ரிவ்யூ கொடுக்குறேன். நல்லா இருந்தது. ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு ரிவ்யூ கொடுக்குறேன்னா, யூடியூப்ல ஒருத்தவங்க இந்த மாதிரி காம்போல வாங்குறது ஹேண்டில் சரியில்லை, அந்த மூடியெல்லாம் ரொம்ப ஆடுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது என்னை கேட்காம எங்கள் வீட்டுக்காரர் ஆர்டர் போட்டார். அதனால எப்படி வருமோ என்னமோ நானும் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். வந்த உடனேமே பிரிச்சுட்டேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட இது நல்லா தான் இருக்குது. ஹேண்டில்லாம் நல்லா கெட்டியாக தான் இருக்குது. 5 இயர்ஸ் கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த கேரண்டியை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தன்மை கொடுத்துருக்குறாங்க. ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குது. சில்வர் கோட்டிங் அலுமினியம் குக்கர். ஆனால் அதுக்குள்ளே கேரண்டி கார்டு வாரண்டி கார்டெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் இந்த சின்ன குக்கர் வாங்கினதுக்கு காரணம், காலையில் அவசரமாக நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு தாட்டும் போது இந்த மாதிரி சின்ன குக்கராக இருந்ததுன்னா டக்குன்னு அவங்களுக்கு மட்டும் சாப்பாடை வச்சு அனுப்பி விட்டுறலாம். முக்கியமா நம்மளுக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு இந்த சின்ன குக்கர்னா ஈஸியா இருக்கும். பெரிய குக்கரை விளக்கிட்டு தெரியணும். அதுக்காகத்தான் நான் இது சின்னதா ஆர்டர் போட்டது. எனக்கு இது பார்த்த உடனே பொருட்களை உடனே நான் அப்பவே சாப்பாடு வச்சுட்டேன். நான் ஜஸ்ட் சும்மா லிக்விட் போட்டு பாத்திரம் விளக்கிட்டு அரிசியை வச்சு சாப்பாடு வச்சுட்டேன். நீங்க அப்படி வைக்காதீங்க. சபீனா மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நல்லா போட்டு தேய்ச்சி உள்ள நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வைங்க. இப்ப நான் வச்சிருந்த சாப்பாடு ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் மாதிரி இருந்தது. அடுத்த நாள் வச்ச சாப்பாடு நல்லா வந்துருந்துச்சு. அடுத்ததான் நம்ம இப்ப பாக்குறது ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது நான் ரிவ்யூ போடணும்னு நினைக்கல, அதனால எல்லாமே போட்டு வச்சாச்சு. என்னோட வீடியோ 1ல இந்த பாட்டில பார்த்துட்டு எங்க வாங்கினேன்னு எங்க ரிலேஷன் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க. சரி, அதனாலதான் இதை பத்தி ரிவ்யூ போட்டுடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது ஆஜியோ ஆப்ல வாங்கினது. அதுல மட்டும்தான் 300 ரூபாய் ரேட்டு கம்மி. மித்தது எல்லாத்துலயுமே ரேட்டு ரொம்ப அதிகமா இருக்குது. இது கண்ணாடி பாட்டில். கண்ணாடி பாட்டிலுக்கும் நமக்கு செட் ஆகாது, கீழே போட்டுருவேன் நான். ஆனால் இது கிரிப்பிங் கொடுக்குற மாதிரி வரி வரியா இருக்குது. கீழே அவ்வளோ சீக்கிரத்தில் வழுக்காது. பிடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து பகுதி மாதிரி இருக்குது, அதை நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கலாம். மூடியும் ஏர் டைட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோ சீக்கிரம் நழுவி உடையாது. லிங்க் இருந்தால் அனுப்பி விடுறேன். இல்லைன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சர்ச் பண்ணீங்கன்னாவே ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.